ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஜிகர்தண்டா, எங்கள் ஊர் மதுரை ஸ்பெஷல். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க், விப்பிங் க்ரீம், கோயா சலட்டில் மாவான்னு சொல்லுவாங்க, ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத், அதுக்கப்புறம் ஹோம்மேட் கேரமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோவில். இப்போது நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும், ரவுண்டு கடாயாக. அதில் 2 லிட்டர் பால் நான் யூஸ் பண்ணுறேன். நான் எதுக்கு ரவுண்ட் கடாய் யூஸ் பண்ணுறேன்னா, அதில் தான் பால் சீக்கிரம் வற்றும், திக்காகும், ப்ளஸ் ஆடை நிறையா விழுகணும் ஜிகர்தண்டாக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து ஆடை விழுக ஆரம்பிக்கணும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ சுற்றி விழுகிற அந்த ஆடை ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ நான் 250 grams ஆஃப் கோயா ஆட் பண்ணுறேன். பால் கொதிச்சிட்ருக்கும் போது கோயா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா அந்த கோயாவும் கரையணும். பால் அப்போ தான் இன்னும் நல்லா திக்காகும். ப்ளஸ் அந்த சுற்றி விழுகிற ஆடையையும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுவும் அந்த பாலில் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேரமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் சுகரை கொட்டிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். ஸோ ஒன்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக ப்ரௌனாக வந்துடும். இதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தின்னாக ஆக்கிக்கலாம். நான் இதை தான் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போது அதை பாலில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரே டைமில் நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா சில நேரம் கசக்கும். அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் ப்ளஸ் கரெக்டான ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இதையும் நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீச்சி ப்ரௌன் ஷேடில் வரணும். அதுதான் ஒரு ஆத்தென்டிக்கான ஜிகர்தண்டாவோட கலரு. அதுக்கப்புறம் நம்ம நன்னாரி சர்பத் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஆட் பண்ணால் சர்பத் ஸ்மெல் டூ மச்சாக வரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 300 ml ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டாக்கு தேவையான பாதாம் பிசின், இதில் ஒரு 5-6 பீசஸ் எடுத்து ஓவர் நைட் வாட்டரில் இந்த மாதிரி சோக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மறுநாள் காலையில் பார்க்கும்போது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டாக்கு தேவையான பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு தனியாக 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வத்த விடணும். நல்லா காய்ச்சிட்டு அதுலேயும் கோயா போடணும். ஸோ இதுக்கு ஒரு 100 grams ஆஃப் கோயா. அதுக்கப்புறம் நல்லா ஆடை விழுகிற மாதிரி இதையும் நல்லா கிளறிட்டு, ஏர்லியர் நான் சொன்ன மாதிரி சேம் ரெசிப்பியில் கேரமல் செஞ்சுட்டு இதுக்கும் கேரமல் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடணும். ஸோ கேரமலில் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தின்னாக்கிட்டு ஒரு பீச்சி ப்ரௌன் ஷேட் வர மாதிரி இந்த பாலும் கிளறி விடணும். ஸோ இதுதான் நம்ம ஜிகர்தண்டாவில் ஆட் பண்ண போகிற ஒரு மில்க்கு. இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இந்த பால் ரெடி ஆனதுக்கப்புறம் இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக்கிக்கணும். நம்ம ப்ரீவியஸாக செஞ்ச ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமையும் 7 to 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திக்காக்கிடணும். நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் ஐஸ்கிரீம் நல்லா வரும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பால் இப்போ சில் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பவுலில் சர்பத் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சதை 2 ஸ்பூன் ஒவ்வொரு கப்லையும் போட்டுட்டு நம்ம லேயர் பண்ணணும். ஸோ ஜிகர்தண்டாக்கு ஃபர்ஸ்ட் பாதாம் பிசின் போடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஊற்றணும். ஸோ இதில் சுகர் ஆல்ரெடி நன்னாரி சர்பத்தில் இருக்கனால தான் நான் அந்த ஜிகர்தண்டா மில்கில் சுகர் ஆட் பண்ண வேணான்னு சொன்னேன். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் பிசின் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம சில்லாக்கி ஃப்ரிட்ஜிலேருந்து சில்லாக எடுத்து வச்சுருக்க அந்த ஜிகர்தண்டா மில்க் எடுத்துகிட்டு ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி டிபெண்ட்ஸ் ஆன் த கிளாஸ் சைஸு நீங்கள் ஊற்றணும்.
ஸோ நான் மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்துருக்கனால ஒரு 2 கரண்டி ஜிகர்தண்டா பால் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கிறத வந்து 2 ஸ்கூப். ஸோ நான் ஒரு 6 ஹவர்ஸ் தான் வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு ஐஸ்கிரீம். ஸோ அதை வந்து 2 ஸ்கூப் நம்ம ஜிகர்தண்டா மில்க்கு, அந்த பாதாம் பிசின், நன்னாரி ஷர்பத் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுல ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கெராமல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கெராமலை ஃப்ளேவருக்காண்டி லைக் டெக்கரேஷனுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம லேஸாக டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி, ஜிகர்தண்டா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.